மருது சகோதரர்களை ஏன் தெரியுமா நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? நீங்கள் சரணடையாவிட்டால் உங்கள் கட்டிய கோவிலை நாங்கள் இடித்து விடுவோம் என்று ஆங்கிலேயர்கள் சொன்னபோது நாம் வாழப்போவது வெறும் 60 வருடமோ 70 வருடமோ, ஆனால் நாம் கட்டிய கோயில் காலம் காலமாக மக்களுக்கு வழிபாட்டு தலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்கள் உயிரை கொடுக்க தயாரானவர்கள் மருது சகோதரர்களாக இருந்தாங்க. பெரிய மருது பிரிட்டிஷ்காரில் இருந்து தப்பித்து செல்லும் போது பயங்கர பசி, பயங்கர களைப்பு, பயங்கர சோர்வு. ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி பெரிய மருது அவர்களுக்கு உணவளிக்கிறாங்க, பழைய சோறு கொடுக்குறாங்க. பெரிய மருது கேட்கிறாரு, பாட்டி உனக்கு நான் என்ன கொடுக்க முடியும்னு கேட்கிறாரு. நீ என்னப்பா எனக்கு கொடுத்துட போற அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, குடிசையிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து பக்கத்தில் இருந்த முள்ளினால் இந்த கிராமத்தையே இந்த பாட்டிக்கும் இந்த வம்சத்திற்கும் எழுதி தருகிறேன்னு எழுதி கொடுத்தாராங்க. அந்த பழஞ்சோற்று நேர்ந்தல் என்ற கிராமத்தை இன்றைக்கும் நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பார்க்க முடியும். பிரிட்டிஷ்காரர்கள் கடைசியாக அவர்களை தூக்கிலிடும் போது உங்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. மருது சகோதரர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் எதை எதை யார் யாருக்கு தானமாக கொடுத்தோமோ அதை அவர்களிடமே இருக்கட்டும், அதை மட்டும் நீங்கள் மீண்டும் பெற்று விடாதீர்கள்னு மருது சகோதரர்கள் கேட்டார்களாம். கடைசி வரை வீரமும் தானமும் தர்மமும் இருந்ததால் இன்று வரை மருது சகோதரர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படியான அரசர்களை, இப்படியான கோமகன்களை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அடுத்த தலைமுறை வீரமிக்க தர்மமிக்க தலைமுறையாக வருவார்கள். கோமகன்களை விட்டுவிட்டு இந்த சமூக வலைதளத்தில் வரக்கூடிய கோமாளிகளை, தொலைக்காட்சியில் வரக்கூடிய கோமாளிகளை அறிமுகப்படுத்தினால் உங்கள் குழந்தைகள் கோமாளியாகத்தான் வருவார்கள். கோமகனை அறிமுகப்படுத்த வேண்டுமா, கோமாளிகளை அறிமுகப்படுத்த வேண்டுமா? உங்கள் கைகளில்.